கிளாசிக் போலோ மென்ஸ்வேர் பிராண்ட் இப்போ சென்னை வரப்போறாங்க. ரீட்டைல் பிரான்ச்சைசி பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க கால் பண்ணுங்க 9363393633. சுபமுகூர்த்த பட்டுச் சேலைகளின் மாளிகை திலகராஜ் டெக்ஸ்டைல்ஸ் சிவகாசி. விருதுநகர் மாவட்டத்திலேயே மிக பிரம்மாண்டமான ஜவுளி சாம்ராஜ்யம் நாம சிவகாசி திலகராஜ் டெக்ஸ்டைல்ஸ் தான். நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் திரு பாக்கி அவர்கள் இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார், என்ன நடந்துகிட்டு இருக்கு தமிழகத்துல? ரெக்கார்ட் போலிங் டர்ன் அவுட் நடந்துகிட்டு இருக்கு. 2021 நம்ம எவ்வளோ வாக்களிச்சோமோ அது 3 மணி நிலவரத்திலேயே அதுக்கிட்ட வந்துட்டோம். நம்ம ஆல்மோஸ்ட் 4 கோடி மக்கள் 3 மணி அளவிலேயே வாக்கு போட்டுட்டாங்க. இன்னும் 1,73,00,000 தான் பாக்கி இருக்காங்க. இந்த டர்ன் அவுட் நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? எல்லா இடத்துலையும் சொன்ன மாதிரி, எல்லாரும் சொன்ன மாதிரி ஹோல் கிரெடிட் கோஸ் டு எஸ்ஐஆர். ஆமாம், நிச்சயமாக பெரும்பாலும் அது மட்டும் காரணம் இல்லை. ஆனால் பெரும்பான்மை இப்போ இதுக்கு பிரதான காரணம் வாக்காளர் சீர்திருத்த பட்டியல் தான். அது காரணம் நிறைய டூப்ளிகேஷன், இறந்தவர்கள் பேர்ந்த ஓட்டு எல்லாம் கழிச்சு கட்டப்பட்டது. அதனால் கணிசமாக வாக்குகள் எண்ணிக்கை குறைஞ்சி போச்சு. பதிவாகிறதுக்கு அதே பதிவாக இருக்கிறதுனால வாக்குகள் எண்ணிக்கை குறையும் போது பதிவாகிற வாக்குகள் அதே நிலையில் இருக்கும்போது நிச்சயமாக சதவீதத்தை அதிகமாக காட்டுது. நம்ம இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் 1991 தான் மிக அதிகபட்ச வாக்குப்பதிவு நடந்து 85.11. அதனானது காரணம் உங்களுக்கு தான் தெரியும். மிகப்பெரிய ராஜீவ் படுகொலையினால் ஏற்பட்ட ஒரு அலை. அந்த அலை வீசியதுக்கு முன்னாடி எப்போவுமே 75-80 டச் பண்ணது இல்லை. 75-76 அப்படி தான் இருந்தது. மிக குறைந்த வாக்கு சதவீதம் பதிவானது இரண்டாவது முறையாக தேர்தலை தமிழகம் சந்தித்த, அதாவது ஸ்டேட்டு ரீஆர்கனைசேஷன், மாநிலங்கள் பிரிக்கப்பட்டு தமிழ்நாடு என்ற சென்னை மாகாணம் என்ற தனியாக ஆந்திர பிரதேச அந்த பகுதியில் பிரிக்கப்பட்ட நிலையில் 57 சந்தித்த தேர்தலில் தான் 46.56 வந்துருக்கு. ஏன்னா அப்போது ஒருவேளை வாக்காளருக்கு புரியாத நிலை இருக்கலாம், பல்வேறு இடர்பாடுகள் இருந்திருக்கலாம். ஆகையினால அப்போ தான் லோவஸ்ட் பர்சன்டேஜ், ஹையஸ்ட் பர்சன்டேஜ் சொல்லு. இப்போ அதையும் விஞ்சிவிடும் என்று நான் கருதுகிறேன். ஏன்னா இந்த வேகம் நான் மதியம் 3 மணியில் பார்க்கும்போதே 70%, இன்னும் 3 மணி நேரம் 8 மணி நேரத்தில் 70% ஒரு உத்தேச கணக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 18% அதிகரிக்கும். அதாவது 88. இது ஒரு உத்தேச கணக்கு. அதாவது அந்த ரேஷியோ இருக்கல, இந்த அளவு, இந்த இவ்வளவு நேரத்தில் இவ்வளோ பர்சன்டேஜ் அதிகரிக்கும் அப்படிங்கிற கணக்கீட்டின்படி 3 மணிலேருந்து 6 மணிங்கிறது கூடுதலாக இவ்வளோ ஆகி 88 ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. ஓகே, இது என்ன காட்டுதுன்னா, ஒன்று நம்ம எஸ்ஐஆர் பற்றி பொதுவாக சொல்லுது, அல்ல ரெண்டாவது அரசியல் விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. அரசியல் விழிப்புணர்வு மட்டுமல்ல, இதை பயன்படுத்துகிறோம். நமக்கு அதிகாரம் இருக்கிறது, இந்த அதிகாரத்தை அரசியல் சும்மா அக்கப்போர் மாதிரி பேசிட்டு போகாமல் நம்ம செயலில் காட்டணுங்க அதிகாரம் எண்ணம் இருக்குது. 2, இதில் இன்னொரு மிக முக்கியமானது, நிறைய வாக்காளர்கள் உதாரணத்துக்கு முதல் முறையாக வாக்கு செலுத்துறவங்க 14.59 அவங்க நிச்சயமாக ஆர்வம் காட்டுவாங்க. ஃபஸ்ட்டு டைம் ஒரு சைக்கிள் வாங்கினா கூட என்ன பண்ணுவோம், ஓட்டிகிட்டே இருப்போம், தேவை இருக்கோ இல்லையோ ஓட்டிகிட்டு இருப்போம், அந்த மாதிரி. ஸோ முதல் வாக்காளர்கள், முதல் முறையாக வாக்குப்பதிவு உரிமை பெற்ற அத்தனை பேருமே கிட்டத்தட்ட 14.59 லட்சம் அவங்க ஓட்டு போட்டுருவாங்க. இதெல்லாம் அந்த கணிசமான இருக்கும். நீங்கள் ஒரு காணொலி எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஒரு விமானத்தில், சிங்கப்பூர்லேருந்து சென்னைக்கு வருகிற விமானத்தில் விமானி கேட்குறாரு, விமான பணியாளர் கேட்குறாரு, நீங்கள் எல்லாம் ஓட்டு போடுறதுக்கு யார் அப்படின்னு கேட்கும்போது அவங்க எல்லாருமே கை தூக்குறாங்க. அத்தனை பேரும் வாக்குப்பதிவு செலுத்துவதற்காக வெளிநாட்டிலிருந்து வருகிறாங்க. அப்போ வாக்குப்பதிவு செலுத்த வேண்டும், தங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும் என்கிற ஆர்வம் நாளுக்கு நாள் இளைஞர் மத்தியில் அதிகரிச்சிருக்கிறது. ஆனால் நான் காலையில் பார்க்கும்போது பல வாக்குச்சாவடிகளில் முதியோர் தான் அதிகம், முதியோர் மிடில் ஏஜ் பீப்புள் தான் அதிகம், இளைஞர்கள் அதிகமாக காக்காது. அப்போ ஏன் அப்படின்னு கேட்குறான். ஏன்னா இன்றைய சூழலில் மோஸ்ட் ஆஃப் த யங்ஸ்டர்ஸ் அவங்க எல்லாம் ஐடி கம்பெனியில் போன்ற துறையில் பணியாற்றுறாங்க. இரவு 12, 1, 2 அந்த மணி அவ்வளோ மணி நேரம் முடிக்கிறாங்க. காலையில் இருந்திருக்கேன். ஒருவேளை மதியத்துக்கு பிறகு நிறைய பேர் நேற்று தான் ஊருக்கே போயிருந்திருப்பாங்க. சரி, அதனால மதிய நேரத்தில் 5 மணிக்கு 3 மணிக்கு 4 மணிக்கு மேலே நிறைய வாக்குகள் பதிவு செய்வதற்காக வந்திருப்பாங்க. நம்ம பார்ப்போம், அந்த நேரம் வருது நிறைவு செய்கிற நேரத்தில் எவ்வளோ பேர் டோக்கன் வாங்கி ஓட்டு போடுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இன்னொரு விஷயம், இப்போ வாக்கு பதிவு செய்வதற்கான நடைமுறை ரொம்ப எளிதாக்கப்பட்டிருக்கு. ஓகே, வெப்சைட் இருக்குது,
நமக்கு டோல் நம்பர் கொடுத்துருக்காங்க. ம். எந்த தகவலை நம்ம வந்து சரிபார்த்துக்கலாம். நமக்கு வாக்குச்சீட்டு உண்டா, வாக்காளர் பட்டியலில் நம்ம பேர் என்ன இருக்கு, அதுக்கான சில பேர் வாக்காளர் பட்டியலில் இருக்கும், ஐடி கார்டெல்லாம் இருக்கும், அங்கே போகிறோன்னு பேர் இல்லை, ம். இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் இருந்திருக்கு. இதெல்லாம் பெரும்பாலும் தவிர்ப்பதற்கான நவீன டெக்னாலஜி டிஜிட்டல் முறையில் தீர்க்கப்பட்டிருக்குது. இதெல்லாம் தேர்தல் ஆணையம் செய்த செம்மையான பணி காரணம். இன்னொன்று சாவடிகள், வாக்கு சாவடிகள், போலிங் பூத் இருக்குல்ல, கிட்டத்தட்ட சென்ற 2021 சட்டப்பேரவை தேர்தலின் போது இருந்த வாக்குச்சாவடிகளை விட ம். 6648 சாவடிகள் அதிகரிச்சிருக்கு. இன்னைக்கு நமக்கு வந்து 75,035. ம். இது சுலபமாகிடும். எஸ். ஒரு பஸ்ஸுனா 40 பேர் போகலாம், 2 பஸ் இருந்தா 20 பேர் கம்ஃபர்டபுளாக டிராவல் பண்ணலாம் இல்லையா? 75,064. அப்போ அந்த அளவுக்கு சாவடிகள் எண்ணிக்கை உயர்த்தப்பட்டது. நவீன தொழில்நுட்பம், ஆர்வம், எல்லாம் காரணம். அரசியல் பார்வைங்கிறது வேற, அரசியல் பார்வைக்கு நான் இப்போ சொல்ல விரும்பல. இந்த மாதிரியான நடைமுறைகள் எளிமைப்படுத்தப்பட்டதுனால வாக்குப்பதிவு செய்வது அதிகரித்து. ம். அடுத்த பார்வை என்னன்னா, வாக்குப்பதிவினால் என்ன விளையும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு அடுத்த சப்ஜெக்டை போகலாம். அதுதான் சரி. நிறைய இங்கே வந்து பேசினவங்களும் ஆன்லைனில் கருத்து பகிர்ந்தவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, 75% ஒரு வாக்குப்பதிவு நடக்குதுன்னா அது வந்து எஸ்ஐஆருக்கு முன்னாடி நம்மளுக்கு நடந்திருக்கலாம். 75% மேலே போச்சுனாலே அது வந்து ஆட்சி மாற்ற ஒரு விதையாக தான் பார்க்கப்படும். ஏன்னா அப்போ தான் வந்து மக்கள் வந்து அவ்வளோ ஐயப்பா போதும் நம்மளுக்கு இந்த ஆட்சி வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து போலிங் போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த வாட்டி நீங்கள் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், நானும் காலையில் போய் பார்க்கும்போது நிறைய ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இருந்தாங்க. ஸோ இது வந்து இந்த ஆட்சி மாற்றம் அதை நோக்கி அதனால இந்த அளவுக்கு ஓட்டிங் வந்ததில்லை, இல்லை இந்த எஸ்ஐஆர் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இதனால வந்து இந்த எழுச்சி வந்திருக்கா, இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி சமூக வலைத்தளங்களில் இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்குது. நீங்கள் வந்து எஸ்ஐஆரே நம்மளுக்கு எவ்வளோ ஈஸியாக இருந்ததுன்னு பார்த்தோம். ஒரு ஃபிங்கர் டிப்ல யூ கேன் செக் எங்க நீங்க ஓட்டு போடணும், எங்க உங்களுக்கு ஓட்டு இருக்கு, உங்க போலிங் பூத் எல்லாமே ஈஸியா இருக்கு. அதனால இந்த 3 ரீசன்ல எது காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, இது நீங்க சொன்ன காரணங்கள் அத்தனையுமே சரியாகத்தான் இருக்கும்னு நான் நம்புறேன். அடுத்தது இந்த வாக்குப்பதிவுகள் அதிகமாக இருக்கிறது தேர்தல். இப்ப நம்ம அரசியல் பார்வையை பார்த்தோம்னா இது வந்து தேர்தல் முடிவை மாற்றிவிடும், ஆட்சியாளருக்கு எதிரான கோபம் அதை காட்டுகிறார் அப்படி நம்ம சொல்ல முடியாது. அது எல்லா காலகட்டத்திலும் அப்படி நடக்கல. இப்போ உதாரணத்துக்கு 71ல் 76 விட 76ல் 67ல் திமுக ஆட்சி அமைத்தது 76% வாக்கு. 71ல் அதை விட குறைவு, பட் அதே ஆட்சி நீடித்தது. அதே மாதிரி 84 89 80 84 அதே வாக்கு பதிவு ஆட்சி நீடித்தது, கூடவும் பதிவாகிருக்கிறது. 84 கூடுதலான வாக்குகள் பதிவாயிருக்கு, ஆட்சி மாற்றப்படல. ஸோ இது மாதிரி சிச்சுவேஷன்ஸ் மாறி மாறி வந்திருக்கு. 2001க்கு பிறகு 2006க்கும் வந்து வாக்குப்பதிவு சதவீதம் அபரிமிதமாக கிட்டத்தட்ட 18% அதிகரிச்சிருக்கு. ஆனால் ஆட்சி மாற்றம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. 2011-16ல் குறைஞ்சிருக்கு. அத மாதிரி ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு மாதிரி ஆகியிருக்கு. வாக்குப்பதிவுகள் அதிகரித்தால் பொதுவாக ஆட்சியாளருக்கு எதிரான கோபம் என்பதை எடுத்துக்கலாமே தவிர அது மட்டும்தான் சொல்ல முடியும். ஆனா வாக்காளர்களே இதே ஆட்சியை நீடிக்கட்டும். ஏன்னா இதுக்கு நான் சொல்றதுக்கு ஒரு காரணம் உண்டு. இப்போ இந்த தேர்தல் காலத்துல புதிய வந்திருக்கு, புதிய கட்சி வந்திருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த ஒரு ஆர்வம் இருக்கலாம், நாம இருக்கலாம்னு சொல்றேன். எனவே அதிகமான வாக்குப்பதிவு என்பது ஆட்சியாளருக்கு எதிரானதுன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. நான் இப்படி கூட பார்க்குறேன். அதிகமாக, அதாவது ஏற்கனவே ஆட்சியாளருக்கு எவ்வளோ பர்சன்டேஜோ அது போயிருக்கு, எதிர்கட்சிகளுக்கு எவ்வளோ பர்சன்டேஜோ அதுவும் போயிருக்கு. புதுசாக மீதி இருக்கிற பர்சன்டேஜ் இல்லை, அது புதிய வரவுக்கு ஒரு யூகம்தான். இப்படி இருக்கலாமே, பிரிச்சு பார்த்தீங்கன்னா 10% அப்படின்னு வரலக்கூடும். ஆகையினால இது ஆட்சியாளருக்கு எதிரானதா ஆதரவானதான்னு சொல்ல முடியாது. சரி, புதிய வரவுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்களே, எவ்வளோ பர்சன்டேஜ்? இப்போ 80%, 85%ல் 80% அந்த அல்லது 60%, 70% வருமா தெரியாது. அதெல்லாம் நம்ம யூகிக்க முடியாது. ஆனால் இந்த அதிக வாக்குப்பதிவு என்பது தேர்தல் ஆணையம் முனைப்புடன் வாக்குப்பதிவு எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் என்று எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்துக்கும் கிடைத்த வெற்றி பாதையாக நான் கருதுகிறேன். இன்னும் இதே தொடர்ந்து அவங்க வெற்றி அடைவாங்க. நான் அந்த நடைமுறை, அரசு அலுவல் நடைமுறை,
தேர்தல் ஆணையத்தோட அலுவல் நடைமுறையை நான் பாராட்டுகிறேன். அதுதான் வெற்றி கிடைச்சிருக்குன்னு. இப்போ இவ்வளோ ஈஸியாக இருக்குது இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம், ஓட்டு போடுறது, உங்களை இது ஃபைன் பண்ணுறது எல்லாமே ஈஸியாக இருக்குது. பட் அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அர்பனில் கொஞ்சம் கம்மியாக தானே சார் இருக்குது. ரூரல் ஓட்டிங் தான் வந்து பர்சன்டேஜ் வந்து ஜாஸ்தி இருக்குது, அர்பனில் கொஞ்சம் குறைச்சலாக தானே இருக்குது. இப்போ சென்னையே தமிழ்நாடோட சராசரியோட கம்மியாக தான் இருக்குது. அதுக்கு வந்து நான் ஒன்று பார்க்குறேன், இந்த முறை தபால் வாக்குகளை அதிகரிச்சிருக்கு. தபால் வாக்குகள் 14 லட்சமா 14 லட்சமா ஒரு நேற்று இதுதான் மாநில தேர்தல் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் 4,18,541 போஸ்டல் ஓட்ஸ் இது வரைக்கும் வந்து இதுவரையில் வந்திருக்கு. அந்த போஸ்டல் ஓட்டு பெரும்பாலும் சென்னை நகர்ப்புறங்களில் இருப்பவங்க, அரசு பணியாளர்கள், அரசு வேலையில் இருப்பவங்க, போக்குவரத்து பணியில் இருக்கிறவங்க, பால் முதலிய அத்தியாவசிய பண்டங்கள் விநியோகிக்கிற தொழிலில் இருப்பாங்க, காவல்துறையினர் இருப்பாங்க, மருத்துவர்களாக இருப்பாங்க, மத்திய காவல் படையினராக இருப்பாங்க. இந்த மாதிரியான எசென்ஷியல் தேர்தல் அதிகாரிகளை கூட இருப்பாங்க. இன்றைக்கி நம்ம ஒரு வாக்குச்சாவடியில் தேர்தல் வாக்குப்பதிவு பண்ணுறோம்னா அங்கே உள்ள தேர்தல் அதிகாரிகள் அந்த ஏரியாவை சேர்ந்தவர்கள் இருக்க மாட்டாங்க. இல்லை, நானும் கேட்டேன். அவங்களாம் வெவ்வேறு இடத்துலேருந்து வந்து ஒரு காவலரை கேட்டேன், அவங்க அண்ணா நகர்லேருந்து வந்தாங்க, நான் இருக்கிறது திருவான்மியூர். ஸோ அதையெல்லாம் மாற்றி தான் போடுவாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் வாக்குப்பதிவு செய்வதற்காகத்தான் இந்த தபால் வாக்குகள் இந்த முறை இல்லாமல் இந்த வரை தபால் வாக்குகள் அதிக அளவு பதிவு செய்யப்பட்டன. நம்ம அதையும் சேர்த்தோம்னா எப்படின்றது அது ஒரு பக்கம், அதையும் சேர்த்து தான் சொல்கிறாங்க இந்த புள்ளி விவரம் நினைக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், அந்த மாதிரி சூழல்ல நகர்ப்புறங்கள்ல 5 மணி நிலவரம் வந்து நம்மளுக்கு வந்து வந்திருக்கு. 82.24% வாக்குப்பதிவு தமிழகத்துல நடந்திருக்கு. 5 மணி நிலவரப்படி நீங்க சொன்னது ஆல்மோஸ்ட் க்ளோஸா வந்து 70 இருந்தது. அதே தான் வரும்னு நினைக்கிறேன். 88ன்னு நான் யூகிக்கிறேன். இன்னும் 6% தான். ஒரு மணி நேரம், இந்த கடைசி 1 மணி நேரத்துல எவ்வளவு நெரிசல் வரும்னு பாக்குறேங்க. டோக்கன் வாங்கிட்டு காத்திருத்தல், வாக்குப்பதிவு 6 மணி நேரம் என்றாலும் கூட 6 மணி நேரத்துக்குள்ள வர்றவங்களுக்கு டோக்கன் விநியோகிக்கப்பட்டு அவர்கள் இந்த எக்ஸ்டென்ஷன் டைம்ல பதிவு செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதையும் சேர்த்து ஒரு 6:30 மணி அல்லது 7 மணிக்கு ஒரு முழு நிலவரம் நமக்கு தெரிஞ்சிடும். அநேகமா என்னோட யூகம் சரியாக 88% வரும். கரூர் மாவட்டத்துல மட்டும் 89.32% மக்கள் ஓட்டு போட்டு. அதுக்கு கிட்டத்தட்ட அதுக்கு முன்ன பின்ன ஆகும். 88 இல்ல 87, 89 ரெண்டுத்துல ஏதோ இந்த முன்ன ஒரு %, பின்னாடி 1%. இதுவே இந்த 82.24 ஒரு ரெக்கார்ட் டர்ன் அவுட்னு எடுத்துக்கலாமா சார்? நிச்சயமா இதுவரை தமிழ்நாட்டில் 85% நடந்தது அந்த அலை வீசினதா, ராஜீவ் படுகொலை அலை தான் தவிர அலை எதுவும் இந்த முறை அலைகள் எதுவும் வீசல. பெரிய ஆட்சியாளருக்கு எதிரான அதிருப்தி, கோபம், அப்படியே ஆன்டி இன்கம்பன்சி அதுவும் நடக்கல. அல்லது புதுசா உத்தரவு அப்படியே ஜிவ்வுன்னு இப்போ எம்ஜிஆர் காலத்துல வந்த மாதிரி விஜய் வந்திருக்காருன்னா கூட அவர் மீதான அரசியல் பார்வைகள் இன்னும் சந்தேகமாக தான் இருக்கு, மதில் மேல் பூலையாக தான் இருக்கு. இன்னும் அவர் வந்து களத்தில் தீவிரமாக இறங்கி வேலை செஞ்ச மாதிரி விஜயகாந்த் மாதிரி கூட இல்லை. ஸோ இதெல்லாம் இருந்த பிறகும் வாக்குப்பதிவுகள் இந்த அளவுக்கு ஆயிருக்கு. இது ஒரு நுட்பமான விஷயம்தான். வித்தியாசமான தேர்தல்னு நம்ம சொல்லலாம். நம்ம சென்னை கம்மியா இருக்குன்னு பேசிட்டு இருந்தோம். சென்னையிலே வந்து 81.34% வாக்குகள் பதிவாயிருக்கு. நிச்சயமா அது கணிசமான. ஆமா, சென்னை இந்த அளவுக்கு வந்து இப்ப தமிழ்நாடோட சராசரி வந்து 82னா சென்னை வந்து ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துருச்சு. 81.34% வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 27 மாவட்டங்கள்ல வந்து 80% கடந்திருக்கு. 38 மாவட்டங்கள்ல 27 80% கடந்திருக்கு அப்படின்னு வந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு ரெக்கார்டு போலிங் டர்ன் அவுட் ஃபார் தமிழக தேர்தல். கட்டாயம் அதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது. இப்போ பொதுவாக நகர்ப்புறங்களில் வந்து இந்த அளவுக்கு வாக்குப்பதிவு ஆனதே ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். அதுவெல்லாம் நகர்ப்புறத்தில் இருப்பவங்களுக்கு அந்த அரசியல் விழிப்புணர்வு எந்த அளவுக்கு இருக்கு, கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு ரெண்டுத்துக்கு ஒரு ஸ்லைட்டு ஒரு வேறுபாடு உண்டு. அந்த கிராமப்புறம் இருப்பவர்களுக்கு எமோஷனலாகவே முடிவெடுத்துருவாங்க. நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் யோசிப்பாங்கன்னு நம்ம, ஏன்னா படித்தவர்கள் அதிகமாக இருப்பாங்கன்னு இது ஒரு பார்வை இருக்கு. அதே சமயத்தில் அன்டிசைடட் ஓட்டர்ஸ் இருக்காங்கல்ல, பல சமயங்களில் சில சமயங்களில் அன்டிசைடட் ஓட்டர்ஸ் யார் வந்தா என்னையா அப்படின்னு நிராகரிக்கிற ஒரு இக்னோர் பண்ணுகிற மனப்பான்மை இருக்கு. இந்த முறை அன்டிசைடட் ஓட்டர்ஸ் இருக்காங்க. அதாவது முடிவெடுக்காத அந்த வாக்காளர்களும் இப்போது பதிவு செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை தான்
இந்த இந்த turnout. சதவீதம் காட்டு Okay. 82%. ஆமா. இன்னும் 1 மணி நேரத்துல இன்னும் 1 மணி நேரம் இருக்கு. நான் என்னோட டோக்கன் வாங்குறவங்க வந்து வாங்கி போடுவாங்க. சேர்த்தா 1.5 மணி நேரம், டெக்னிக்கலா பார்த்தா ஒரு மணி நேரம் தான் கணக்கு எவ்வளோன்றது. அந்த 1 மணி நேரத்துல குறைந்தபட்சம் 2% 3% அதிகரித்தால் கூட நமக்கு பரம திருப்தியா இருக்கும். Record. தேர்தல் ஆணையத்துடைய இலக்கு மெல்ல மெல்ல நெருங்கி வருகிறது என்று நம்ம புரிந்து கொள்ளலாம். ஓகே. மதுரை மாவட்டத்தில் வந்து 77.89% பதிவாயிருக்கு சார். கோயம்புத்தூர் மாவட்டம் காலையிலேருந்தே அவங்க தான் வந்து லீடிங்கில் இருந்தாங்க. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வந்து 82.33%, திருச்சி மாவட்டத்தில் வந்து 82.76% பதிவாயிருக்கு. இப்போ எங்களோட வந்து திருமதி திலகபாம் அவர்கள் பேசிட்டு இருந்தாங்க. பெரம்பூரில் வந்து விஜய் அவர்களை எதிர்த்து போரிடுறாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தேர்தல் ஆணையம் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க, தேர்தல் அதிகாரிகள் என்ன இதுவாக செயல்பட்டாலும் இங்கேயும் பணம் பட்டுவாடாலாம் நடந்தது அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது கேள்விப்பட்டீங்களா? பணப்பட்டுவாடா நடக்கிறது பற்றி? பணப்பட்டுவாடாவே இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க. அது மாதிரி ஒரு கற்பனை வந்து உலகத்தில் இருக்குது. பணப்பட்டுவாடா இருக்குது. எல்லா கட்சிகளுமே செய்கிறார்கள். பெரும்பாலான கட்சிகள் செல்வாக்கு பெற்றாக வேண்டும். நான் அறிந்த வரையில், எனக்கு கிடைத்த தகவல் பொறுத்தவரையில் நாம் தமிழர்கள் அப்படி செய்ததாக தெரியவில்லை. மாறாக அவர்கள் பணம் வசூலித்தாக நன்கொடை கொடுக்க திரள் நிதின்னு கேட்டிருக்காங்க. அதாவது எல்லாரும் வந்து வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்குற காலம் மாறி போய் நாம் தமிழர்கள் கேட்டாங்க, நன்கொடையாக கேட்டிருக்காங்கன்ற பதிவை நான் நாளேடுகளில் படிச்சிருக்கேன். ஸோ பணப்பட்டுவாடா இருக்கு. ஆனால் அதுக்கும் வாக்குப்பதிவுக்கும் எனக்கு நான் நேரடியாக பொருத்தி பார்க்க முடியல. பணம் வாங்கினால் கூட வாக்காளர்கள் அவங்க மனசுல ஒண்ணு இருக்குல்ல, இந்த கட்சிக்கு போடணும் இப்படி போடணும்னு எல்லாரையுமே பணம் மட்டும் செல்வாக்கு செலுத்தி விடும்னு சொல்ல முடியாது. நான் அப்படி நம்பல. அவங்களுக்கென்ற ஒரு உணர்வு இருக்கும். பணம் கொடுக்கறத வாங்கிப்போ. எல்லாம் இன்றைய தினம் மக்களுக்கு எக்ஸ்போஷர் நிறைய அதிகரிச்சிருக்கு. எல்லார் கையிலையும் உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. அந்த சூழல்ல அவங்களுக்கு தெரியாதா பணம் கொடுக்குறவங்க எல்லாம் வாக்கு தான் கொடுக்குறாங்கன்ற, கொடுக்கறத கொடுத்துட்டோம் வாங்கிப்போம் என்கிற மனப்பான்மையில் இருக்கவங்க. அதனால அவங்களுக்கு ஒரு உள்ளுக்குள்ள மனசுல ஒரு ஆளை முடிவு பண்ணியிருப்பாங்க. மிக முக்கியமான இந்த வாக்குப்பதிவு பொறுத்தவரையில் அநேகமாக 1.5 மாதம் 2 மாதத்திலேயே மக்கள் இன்னாருக்கு ஒவ்வொரு மனிதருமே ஆல்மோஸ்ட் அநேகமாக பெரும்பாலான வாக்காளர்கள் முடிவு செய்திருப்பார்கள் என்று நான் கருதுகிறேன். முன்னாடியே அதனால தான் சரி இதான் இந்த கட்சி இந்த சின்னம் டிசைட் ஆயிடுச்சு, நேராக போவோம் ஓட்டு போட வந்துடும். அப்போ பர்சன்டேஜ் தானா இருக்கும். டிசைட் பண்ணுறது யாருக்கு போடலாம் அப்படிங்கிற போது தான் தாமதம் நேரும் போது எண்ணிக்கை குறையும். எண்ணிக்கை குறைந்தால் சதவீதம் குறையும். ஸோ இது ஏற்கனவே டிசைட் பண்ணியாச்சு. டக்குன்னு வேலை முடிஞ்சு போச்சு. ஓகே. ஒரு பயணத்தில் நான் இந்த பொருள்லாம் எடுத்துகிட்டு போகிறோம், இத்தனாம் தேதி புக் பண்ணியிருக்கோம், இந்த ட்ரெயினே இந்த டாக்ஸி பிடிச்சி போகிறோம் என்கிற திட்டமிடல் இருக்கும்போது உங்களுக்கு எந்த ஃப்ளாவும் இருக்காது, இடையூறோ தொய்வோ இருக்காது. அந்த மாதிரி அதனால தான் அதுவும் ஒரு காரணம். இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் இன்க்ரீஸ் இன் ஓட்டை, அதுக்கு இதுவும் ஒரு காரணம். திட்டமிட அவங்க அநேகமாக, என்னுடைய யூகம் தான் இதெல்லாம், 1 மாதத்துக்கு முன்பே இன்னாருக்கு போடணும்னு பெரும்பாலான வாக்காளர்கள் முடிவு செய்திருப்பார்கள் என்று நான் கருதுகிறேன். அப்போ இவ்வளோ நாளாக இந்த தலைவர்கள் அதுக்கப்புறமா பண்ண பிரச்சாரம்லாம் அவங்க முடிவு செஞ்சதை ஓகே நம்ம கரெக்டாக தான் முடிவு செஞ்சுருக்கோம் அப்படின்னு உறுதி செய்திருக்குமா, இல்லை நம்ம தப்பாக முடிவு செஞ்சிட்டோமோ அப்படின்னு மாற்றிருக்குமா இந்த பிரச்சாரங்கள் மூலியமா? அதாவது அவங்க பிரச்சாரம், அவங்களோட வாக்குறுதி, அவங்களுடைய அரசியல் பார்வைகள்லாம் இருந்தால் கூட டிசைட் பண்ணி வச்சுருக்காங்கல்ல, அதில் ஒரு கணிசம் ஓகே, நாம் இப்படி நினச்சிருந்தேன் இந்த ஆளை பற்றி, பரவாயில்ல இந்த மாதிரி வாக்குறுதி கொடுக்குறாரு, நம்பலாம் போல இருக்கே, யதார்த்தமாக சொல்கிறாரு என்கிற மனப்பான்மை வந்ததுன்னு வச்சுக்கங்களேன், கொஞ்சம் ட்விஸ்ட் இருக்கும் அவங்களோட ஸ்டாண்டில், நிலைப்பாட்டில் ஒரு சிறு மாற்றம் வரும். எப்போதுன்னா அரசியல்வாதிகள் செய்கிற பிரச்சாரம், அவர்கள் ஏற்படுத்துகிற நம்பகத்தன்மை, நான் அதை கவனிக்கிறேன், அவர்கள் உருவாக்குகிற நம்பகத்தன்மையும் ஒரு முக்கிய காரணம். இதையெல்லாம் கருத்தில் போது ஒரு ட்விஸ்ட் இருக்கும். ஆனால் அந்த ட்விஸ்ட் இருக்குல்ல, ட்விஸ்ட் ஆஃப் ஒரு நிலைப்பாட்டில் மாற்றம் என்பது அப்படி ஒன்று டிராஸ்டிக்காக வந்தார். ஓகே, 100 பேரில் ஒரு 5 பேர் ஓகே பரவாயில்ல அந்த கட்சிக்கு போடலாம் என்கிற எண்ணம். அதை தவிர்த்து அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா பெருவாரியான வாக்காளர்கள் முடிவெடுத்திருப்பார்கள் என்று நான் கருதுகிறேன். அதனுடைய விளைவை தான் நம்ம இன்னும் 2 வாரங்கள் எதிர்பார்க்கலாம். 5 மணி நிலவரப்படி 2021 தேர்தலில் பார்த்தீங்கன்னா 63.60% இருந்திருக்கு வாக்குப்பதிவு. இப்போ அது வந்து 18.64% உயர்ந்து 82% கிட்ட வந்திருக்கு. 5 மணி நிலவரப்படியே 2021 63% தான்
வாக்குப்பதிவு நடந்திருக்கு. இப்போ வந்து 82 18% கிட்டத்தட்ட 5 மணி நிலவரத்திலேயே வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ போன வாட்டி வந்து 72, நீங்கள் சொன்ன மாதிரி ஆப்வியஸ்லி 88 to 90% வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். இல்லை 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களே வந்து நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட 2 கோடிக்கு மேலே இருந்தாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களோட வாக்குப்பதிவு இதில் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. அப்படி இளைஞர்கள், கால் 40 வயசுக்குள்ள இளைஞர்கள், அவங்க வந்து இதை வந்து ஒரு ஆயுதமாக பார்க்கணும். நம்ம போடாமல் இருந்தவங்களும் இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம ஒரு நம்மளோட உரிமையை நம்ம வந்து நிலைநிறுத்தணும் அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டிருக்காங்களா? அப்படிதான் அந்த அந்த அவங்களோட மன உறுதிப்பாட்டை தெரிவிக்கிறதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்கு அதே போல் இன்னொரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். காலையில் சில அலைவரிசைகளை விவாதித்த இந்த மாதிரி கலந்துரையாடலில் நான் சில கருத்துக்கள் சொல்லும்போது, காலையில் வந்த இப்போ சில விஷயங்களை ஆரம்பத்தில் ரொம்ப வேகம் தெரியும். போக 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 இந்த வெயில், களைப்பு, சோர்வு காரணமாக அந்த சதவீதம் குறைஞ்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. பல பேர் சொன்னாங்க. நான் இந்த முறை அது எதிர்பார்க்கலை. அப்படி ஆகாதுன்னு தான் யூகிச்சேன். இப்போ காலையில் 7 மணிக்கு ஆரம்பிச்சது, 1 மணி வரையில் எந்த வேகம் இருந்ததோ அதே வேகம் தான் 1 மணிலேருந்து இந்த 5 மணி வரையில் ஆயிருக்கு. ஸோ தொய்வு இல்லாமல் தான் போயிருக்கு. எப்பவுமே ஆரம்பிச்ச வேகத்தில் வேகமாக இருக்கும், அப்புறம் போக 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 அந்த வேகம் குறையும். இது இயல்பு. எல்லா துறையிலுமே, எல்லா செயல்பாடுகளுமே, எல்லா நிகழ்வுகள்லையும் அப்படி இருப்பது உண்டு. அது மாதிரி இப்போ இல்லை. அப்படின்னா 100% வாக்காளர்களுடைய மனநிலை தெளிவாக தெரியுது. முடிவு செஞ்சுட்டாங்க, நமக்கு எப்போ வாய்ப்பு வருதோ பண்ணலாம். கோடைக்காலம், சில பேர் வந்து மதியம் போனால் வெயிலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். இந்த மாதிரியான சின்ன சின்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்கலாம். அவ்வளோ தூரம் போகணுமா எப்படிங்கிறது, இதெல்லாமே சின்ன ஃபேக்டர்ஸ். ஆனால் அதனால் பெரிய தாக்கம் வராது. இன்னொரு விஷயம் இந்த சொல்ல வந்தது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வாக்குச்சாவடிகளில் ஏற்படுத்தப்பட்ட வசதிகள் வியப்புக்குரியது, பாராட்டுக்குரியது. தேர்தல் ஆணையத்தினுடைய மிகப்பெரிய பாராட்டு. நான் மேம்போக்காக பார்த்த சாவடிகளில் குடிநீர், போதிய நிழல், இருக்கைகள், வாக்காளர்கள் காத்திருக்கும் போது போதிய அளவு இருக்கைகள், கேட்ட கேள்விக்கு அங்கு உள்ள பணியாளர்கள், அலுவலர்களாகட்டும், காவல்துறையினராகட்டும், நான் பார்த்த வரைய எல்லாருக்குமே கரெக்டாக அவங்க பதிலை சொல்லிடுறாங்க. தெரியலன்னா தெரியல, இன்னார கேளுங்கன்னு சொல்கிறாங்க. காவல் பணியாளர்கள் இருக்காங்கல்ல, போலீஸார்கள் இருப்பாங்க. போலீஸார்கள் செய்ய முடியலன்னா மத்திய காவல்துறையினர், போலீஸ் படையினர் வந்து செய்கிறாங்க. மாற்றுத்திறனாளிகள், நான் பார்த்த வாக்குச்சாவடியிலே 2 மாற்றுத்திறனாளிகள் உரிய முறையில் கவனித்து எந்த விதம் பிரச்சனையும் இல்லாமல் அவங்க போய் ஓட்டு போட்டு வெளில வேண்டும். ஆமா, அவங்களுக்கு நானும் பார்த்தேன். டைமே இல்லை, வீல் சேர் அழகாக கூட்டிகிட்டு போயிட்டு மொபைல் வாங்குறதுல ஏற்பாடுகள் வந்து சிறப்பாகவே இருந்திருக்கு. பெரும்பாலும் ஓரிரு இடங்களில் வந்து மொபைல் திரட்டி அதை பாதுகாத்து வச்சு திருப்பி தரதுக்கு ஆட்கள் இல்லாத சூழல்ல காவல்துறை பக்குவமாக அறிவுரை பண்ணியிருக்காங்க. மொபைலை யார்கிட்ட கொடுத்துட்டு போடுங்க, சொந்தக்காரங்க யாராவது அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் காவல்துறை, அம்மா நீங்கள் வச்சுக்கோங்க, 10 நிமிஷம் ஓட்டு போட்டு வந்து வாங்கிக்கிறேன்னு சொன்ன ஆட்கள்லாம் உண்டு. அதே அவங்களும் சரி நீங்கள் வந்துருங்க, அங்கே தான் இருப்பேன், நீங்கள் வந்து எங்கிட்ட கலெக்ட் பண்ணுங்கன்னு சொன்ன சம்பவம் உண்டு. அதெல்லாம் அதாவது சூழலுக்கு ஏற்ப அப்பப்போ சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் தான், அது பெரிய அளவு. இதெல்லாம் நடைமுறைகளும் ஆம்புலன்ஸ் நான் பார்த்தேன் ஒரு வாக்குச்சாவடியில். ஸோ தயாரான நிலையில் இருந்திருக்காங்க. ஏதாவது வெயில் நாள் சுரு விட்டுட்டாங்க, ஏதாவது கீழ் வந்துட்டாங்க அப்படிங்கிறது. சில வழக்கமாக இருக்கிற மாதிரி EVM மிஷினில் ஏற்பட கோளாறுகள், சின்ன சின்ன ரொம்ப 20% ரிசர்வ்ல வச்சிருந்தோம்னு சொல்லி அதெல்லாம் அல்பத்தனமான, கொஞ்ச நேரத்தில் ஏதாவது கனெக்ஷன் விட்டு போயிருக்க, கேபிள் மாட்டி சரியான சம்பவங்கள் உண்டு. மற்றபடி குறைகள் எதுவும் நான் பார்க்கல. இதை விட மிக வியப்பு, மேற்கு வங்கத்திலும் கணிசமான வாக்குப்பதிவு இருக்கு. 1. 2வது, மேற்கு வங்கத்தில் நாம் எதிர்பார்த்த அசம்பாவிதம் எதுவும் நடக்கல, பெரிய அளவு நடக்கல. ஓரிரு சின்ன சின்ன சம்பவங்கள் நடந்ததாக கேட்குது. மேற்கு வங்கத்தில் எப்பவுமே ஏதாவது நம்ம வெயிட் பண்ணுவோம், நம்ம இப்போ முடிவுக்கு வரணும். இன்னொரு கட்ட வாக்குப்பதிவு இருக்கு. ஆனா மேற்கு வங்கத்திலும் கணிசமான அளவுக்கு வாக்குப்பதிவு ஆகியிருப்பதை பார்க்கும்போது தேர்தல் ஆணையத்தினோட செயல்பாடுகளை தான் நம்ம மிச்சனும் பாராட்டணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ கடைசியாக உங்கள்கிட்ட அந்த கொஸ்டின், இந்த தேர்தல், இந்த வாக்குப்பதிவு வந்து எந்த கட்சியோட வெற்றியாகவும் நம்ம பார்க்க முடியாது, தேர்தல் ஆணையத்தோட வெற்றியாக நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறது உங்களோட கருத்தா, ஃபைனல் கருத்தாக எடுத்துக்கலாமா? ஜனநாயகத்தினோட வெற்றி ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். கட்சியினோட வெற்றி தோல்வியில் ஜனநாயகம் அமையலை. பஞ்சாபில் இந்த
சீக்கிய தீவிரவாதம் தலை தூக்கும் போது ம். பிரிவினைவாதம் காலிஸ்தான் என்ற நாடு பிரியணுன்ற போராட்டம்லாம் நடந்த அந்த இக்கட்டான சூழல்ல ம். பல ஆண்டுகள் அங்க அந்த மாநிலமே துண்டாக இருந்தது. ம். அதனால ஒரு பிரதமரான இந்திரா காந்தியை நாம் இழந்தோம். அதுக்கு பிறகு ராஜீவ்காந்தி வந்தபோது தேர்தல் நடத்தப்பட்டது. ம். பியூட்டி என்னன்னா, அங்க தீவிரவாதம் தலை தூக்கியதே, பிரிவினைவாதம் தலை தூக்கியதே இருந்த பிறகும் ஏதோ ஒரு பல்வேறு ஒப்பந்தங்கள், சமாதான நடவடிக்கைகள், புதிய அறிவுபூர்வமான சில செயல்பாடுகள் ராஜீவ்காந்தி அரசாங்கம் மேற்கொண்டதுனால நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டது. ம். தேர்தல் நடைபெற்றது. தேர்தலில் அகாலிதளம் வெற்றி பெற்றது. அதை எதிர்த்து போட்ட ராஜீவ்காந்தி தலைமையிலான காங்கிரஸ் படுதோல்வி அடைத்தது. ம். அப்ப ராஜீவ்காந்தி கிட்ட எல்லாரும் கேட்குறாங்க, உங்க கட்சி தோத்து போச்சு அப்படின்னு. எங்க கட்சி தோத்து போது முக்கியம் இல்லை, ஜனநாயகம் ஜனநாயகம் வெற்றி ஜெயித்தது. பெற்றதுன்னு சொல்றாங்க. அதைத்தான் நம்ம சுட்டி காட்ட விரும்புகிறோம். Okay. ஜனநாயகத்துக்கு வெற்றி, தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகள் மெச்சத்தக்கதாக பாராட்டத்தக்கதாக நான் கருதுகிறேன். ரொம்ப நன்றி சார். இத்தனை நேரம் உங்களோட நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்காக ரொம்ப நன்றி சார். நன்றி சார். நன்றி சார்.